ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை மாவு கூட வேணாங்க, பச்சரிசி மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேறு கப் இருந்துச்சுன்னா அதில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த அரிசியை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்யலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா மாவாக அரைச்சிடலாம். அடுத்து நம்ம எந்த டம்ளரில் பச்சரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உடைச்ச வெல்லங்க, அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னுமே தித்திப்பாக வேணும்னா 1 டம்ளர் கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வேற ஒரு கடாயில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெல்லம் பாகலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சா மட்டும் போதும். நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் 1/2 மூடி துருவின தேங்காயும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நம்ம வறுத்துருக்கிறதுனால நல்லா மாவாகாது, பாதி ரவை மாதிரியும் பாதி மாவாகவும் தாங்க இருக்கும். இப்போ அரைச்ச மாவை வந்துட்டு வெள்ளை தண்ணி கொதிக்குது இல்லையா, அது கூட சேர்த்து கலந்துடலாம். மாவை வெள்ளை தண்ணியில் கொட்டும் போது இன்னொரு கையால் கலந்து விட்டுட்டே கொட்டிக்கோங்க. லேசாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். எல்லா மாவையும் கொட்டி கலக்கும் போது சரியாயிடும். மாவை எல்லாத்தையுமே கொட்டி கிளறியாச்சுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணுங்க, அப்பதான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை கொழுக்கட்டைகளை பிடிச்சு இட்லி தட்டில் வச்சிடலாங்க. கொழுக்கட்டைகளாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருண்டைகளாக கூட பிடிச்சி வச்சிடலாங்க. எல்லாமாவே இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷங்க, அவ்வளோதான், சீக்கிரமாகவே வெந்துடும். இதை வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே ருசியான பொரியரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க. ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணுச்சு அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குமே இது ஹெல்த்தியான ஸ்நாக் தான். உண்மையாவே ரொம்பவே சாஃப்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.